நேற்றைய கூட்டத்திலிருந்து மிக முக்கியமான தகவல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக ஒரு தலைமை அணி என்று ஒரு அணியை அமைத்திருக்கிறார். அந்த அணியிலே இடம்பெற்றிருப்பவர்கள் பிரசாந்த் கிஷோர், PK என்று அழைக்கப்படுகின்ற பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனம் மூலமாக தேர்தல் வியூக அமைப்பாளராக இந்தியாவிலே பல இடங்களிலே அந்த செயல்களை செயல்பட்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவிற்கும் அவர் செயல்பட்டிருக்கிறார். தற்போது அஇஅதிமுகவுடன் ஒன்றிணைந்து செயல்பட போகிறார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது விஜயுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆதவ், இவர்கள் விஜய், ஆதவ் மற்றும் PK என்று அழைக்கப்படுகின்ற பிரசாந்த் கிஷோர், இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் இந்த ஆக்ஷன் பிளானை வகுத்திருக்கிறார்கள். பிரசாந்த் கிஷோர் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 160 நிமிடங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பேச்சின் பொழுது 160 நிமிடங்களிலே பல காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கின்றன. அவர் என்ன செய்ய வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற குறித்தெல்லாம் முழுமையாக பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று மக்கள் சந்திப்பு என்ற பெயரிலே விஜய் தமிழகம் முழுவதும், மாநிலம் முழுவதும் நடைப்பயணம் செல்ல இருக்கிறார். நடைப்பயணம் செய்து ஏப்ரலில் இருந்து இந்த நடைப்பயணம் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக, ஒவ்வொரு தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து மக்களிடம் குறைகளை கேட்க போகிறார், என்ன செய்ய போகிறார் என்பது குறித்தெல்லாம் அந்த யுக்திகள் இனிமேல் தான் தெரிய வரும். ஆனால் செல்ல போகிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த PK எனும் பிரசாந்த் கிஷோர் அந்த ஆக்ஷன் பிளானை முடிவு செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கு அந்த பனையூர் மாளிகை, விறுவிறுப்படைந்த பனையூர் மாளிகை என்பதுதான் தற்போது போயஸ் கார்டன், கோபாலபுரம் போன்று தற்போது இனிமேல் பனையூர் மாளிகையும் பரபரப்பாகி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் விஜய் என்ன வாக்குகளை பெறப்போக என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவருக்கான வெளிச்சம் என்பது, அவர் ஏற்கனவே நடிகராக, பிரபலமான நடிகராக இருப்பதால் அந்த வெளிச்சம் சற்று கூடுதலாகவே காண்பிக்கப்பட்டு வருகிறது ஊடகங்கள் மூலமாக என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. ஆனால் விஜய் ஒரு முடிவில் இருக்கிறார். அந்த தீவிர அரசியலில் ஈடுபட்டு முழு வீச்சாக செயல்பட வேண்டும் என்ற வகையில அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அந்த நவம்பரில் கூட்டணி கட்சிகளுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அந்த ஆக்ஷன் பிளான் PK அவரிடம் கொடுத்த 15 புள்ளிகளை கொடுத்திருக்கிறார். அந்த 15 புள்ளி ஆக்ஷன் பிளானிலே ஒரு 10 புள்ளிகளை விஜய் 10 பாயிண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட்ஸ் முதல்ல செயல்படுத்துவோம் என்ற வகையில் விஜய் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அதற்கு PKவும் தலையசைத்திருக்கிறார். எனவே PK அந்த ஆக்ஷன் பிளான் இருந்த அந்த 10 புள்ளிகள் என்ன என்பது குறித்து நமக்கு பிரத்யேகமாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பனையூர் மாளிகையில் நேற்று இறுதி செய்யப்பட்ட அந்த 10 புள்ளிகள் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். முதலாவது புள்ளி என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து 14 வழிகாட்டுகள் காண்பிக்கப்பட்டு அதிலே 10 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 10 புள்ளிகள் என்னென்ன முக்கியமான புள்ளிகள் இருந்தன என்பதை தற்போது பார்ப்போம். இரண்டாவது புள்ளியை தற்போது பார்ப்போம். முக்கியமாக எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என்பது குறித்து வரைகலை மூலமாக ஏற்கனவே தற்போது தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பலம், எவ்வளவு வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கா என்பது குறித்து ஒரு வரைகளை காண்பிக்கப்பட்டு, இவர்களுடன் சேரும்போது விஜயின் வாக்குகளும் சேரும்போது இவ்வளவு வாக்குகள் வரும் என்பது குறித்து ஒரு முழு வரைகளை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விஜய் இந்தந்த கட்சிகளுடன் கூட்டணி வைக்கலாமா என்பது குறித்து ஆலோசனை செய்த பிறகு எந்தெந்த கட்சிகளுடன் அரவணைக்க வேண்டும், யாருடன் நட்பு பாராட்ட வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்பது குறித்தும் பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த கட்சிகளை அரவணைக்க வேண்டும், யாருடன் நட்பு பாராட்ட என்றால் தற்போது திமுகவுக்கு எதிராக தான் செயல்பட வேண்டும் அறிவித்து விட்டார். பாஜகவையும் எதிர்க்க போகிறேன் தெரிவித்து விட்டார். தற்போது அதிமுகவுடனும் அவர் கூட்டணி வைப்பது சந்தேகம் தான் என கூறப்படுகிறது. எனவேதான் எந்த கட்சிகளை அரவணைக்க வேண்டும், யாருடன் நட்பு பாராட்ட வேண்டும், நட்பு பாராட்ட கூட்டணி இருக்கா நட்பு பாராட்டுவார்கள், ஆனால் யாரை எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டது. அதை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். அடுத்ததாக 4வது புள்ளியை தற்போது பார்ப்போம். வாக்காளர்களை கவரும் வகையில் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் என்பது குறித்து முதற்கட்ட பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவசமா அல்லது வங்கி கடனா, எப்படி கொடுக்க போகிறார் என்பது குறித்தெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே விஜய் சில முக்கிய புள்ளிகளை செய்திருக்கிறார். எனவே வாக்காளர்களை கவரும் வகையில் என்னென்ன அறிவிப்புகள், தேர்தல் அறிக்கைக்கு முன்பாகவே இவர் தேர்தல் அறிக்கை கொடுத்து விட்டுதான் மக்களை சந்திக்க போகிறார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். எனவே வாக்காளர்களை கவரும் வகையில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடார் குறித்து முதற்கட்ட பட்டியல் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதை விஜய் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. 5வது புள்ளியை பார்ப்போம். 5வது புள்ளியிலே தேர்தலின் போது எந்தெந்த பிரச்சார உத்திகளை முன்னெடுப்பது என்பது குறித்து ஒரு குறும்படம் திரையிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த விஜய் மகிழ்ச்சி அடைந்து இதே பாணியிலே நாம் செயல்படலாம். ஏற்கனவே விஜய் நடிகராக இருப்பதால் தற்போதெல்லாம் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள், அரசியல் தலைவர், கட்சி தலைவர் எப்படி நடக்க வேண்டும், எப்படி கை அசைக்க வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி எந்த பகுதியில் யாரை அரவணைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் போன்ற அனைத்தையுமே சொல்லிக் கொடுக்கிறார்கள். A to Z சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
ஆனால் விஜய் ஏற்கனவே திரைப்பட நடிகராக இருப்பதால் நடிப்பு குறித்து சொல்ல வேண்டிய அவசியங்களை அவரே நடித்துக் கொள்வார். எனவே எந்தெந்த புள்ளிகளை எடுத்துக் கொடுக்க வேண்டும், எந்த வகையில் பெண்களை கவர்வதற்கு என்ன பேச வேண்டும், வயதானலை கவர்வதற்கு என்ன பேச வேண்டும், இளைய தலைமுறைக்கு என்ன வகையான வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் குறித்தெல்லாம் அந்த உத்திகள் எல்லாம் பேசப்பட்டு அதுவும் இறுதி செய்யப்பட்டிருக்க என்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்த புள்ளியாக 6வது புள்ளியை பார்ப்போம். 6வது புள்ளி, விஜயை முதல்வராக ஏற்பவரிடம் மட்டுமே கூட்டணி வைக்க வேண்டும் என்பது பிரசாந்த் கிஷோர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். துணை முதல்வராக ஏற்றுக்கொள்வதெல்லாம் கிடையாது, உங்களை முதல்வராக ஏற்கும் கட்சியுடன் மட்டும்தான் கூட்டணி வைப்பது குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதை அவரும் ஆமோதித்திருக்கிறார். எனவே திமுக, பாஜக, அதிமுக ஆகியவர்களுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. என்றால் திமுக, பாஜக ஏற்கனவே இல்லைன்னு தெரியும், அதிமுக இருக்குமோ என்ற ஒரு கருத்து பரவி கொண்டிருந்தது. ஆனால் அதற்கும் தற்போது நேற்று நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேட்டி கொடுத்த பொன்னையன், மூத்த தலைவர் பொன்னையனும் விஜயுடன் கிடையாது என்று கூறிவிட்டார். தற்போது விஜய் தரப்பிலும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது. 7வது புள்ளியாக, திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 கட்சியும் கூட்டணி இல்லை என்பது திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 8வது புள்ளி என்னவென்று பார்ப்போம். 8வது புள்ளி மிக முக்கியமான, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைக்கும் பொழுது தமாகவின் வாக்கு வீழ்ச்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு தனி சிறப்பு விளக்கமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவர்களை இணைத்துக் கொண்டால் விஜயின் கட்சி தமாக கூட்டணி எப்படி இருக்கும் என்பது குறித்து ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட, அதற்காகவே ஒரு அரை மணி நேரம் பேசப்பட்டதாக தகவல்கள் ஐபாக் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. என்றால் தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்கனவே இந்த பேச்சு தொடங்கிவிட்டது. ஆனால் தமிழக காங்கிரஸ் அல்ல, மேலிட காங்கிரசுடன் ஏற்கனவே இந்த பேச்சு ஆரம்பித்து விட்டது. பிரசாந்த் கிஷோர் தனக்குரிய நண்பர்கள் மூலமாக இந்த பேச்சை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, விசிகாவிலிருந்து ஆதவ் மூலமாக அந்த பேச்சுகளும் ஒரு வகையிலே போய் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளும் சரி, காங்கிரசும் சரி மிக தெளிவாக தமிழக தலைமை, காங்கிரஸ் தலைமை ஆகட்டும், அதே போன்று விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகட்டும், கூட்டணியில் எந்த மாற்றம் இல்லை, நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். ஆனாலும் இந்த பேச்சு ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருப்பதாக தற்போது உறுதியான தகவல்கள் விஜய் மாளிகை, பனையூர் மாளிகையிலிருந்து கிடைத்த தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன. அடுத்த புள்ளியை பார்க்கலாம். 9வது புள்ளி, கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுடன் ஏற்கனவே மறைமுக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாக நமக்கு உறுதியான தகவல் பனையூர் மாளிகையிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. 10வது புள்ளியை நாம் பார்க்க போகிறோம். அந்த 10வது புள்ளி என்பது, கூட்டணி தொடர்பான பேச்சு எதுவும் இப்போது தொடங்காது. மிக தெளிவாக கூறியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இப்போது எந்த கட்சியிலும் கூட்டணி வைப்பது குறித்து பேச வேண்டாம். நவம்பர் மாதத்தில், அதாவது விஜயின் நடைப்பயணம் முடிந்த பிறகு, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நவம்பர் மாதத்திலே உடன்படிக்கை ஒன்றொன்றாக தொடங்கி அக்டோபரிலே அந்த உடன்படிக்கையை முடித்து விடலாம். அக்டோபருக்கு பிறகு தவக கூட்டணி என்ற பெயரிலே நாம் கட்சியின் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்போம் என்ற வகையில் 3-4 மாதங்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்ற வகையிலே முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. எனவே நவம்பர் மாதத்தில் தான் விஜயுடன் எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது, விஜய் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்பது நமக்கு முழுமையாக தெரிய வரும். இந்த 10 ஆக்ஷன் பிளான்களை தான் அவர் முதல் கட்டமாக ஓகே செய்திருக்கிறார் விஜய். மேலும் 5 ஆக்ஷன் பிளான்கள் கொடுக்கப்பட்ட அந்த 5 பிளான்கள் வேண்டாம், அந்த 5 திட்டங்கள் தற்போதைக்கு வேண்டாம் என விஜய் முடிவு செய்திருக்கிறாராம். எனவே இந்த 10 ஆக்ஷன் பிளான்களை உடனடியாக செயல்படுத்துவது, அடுத்தடுத்த கட்டமாக செயல்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி வர வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளையும் இட்டிருக்கிறார் PK. அதற்கும் விஜய் தலையசத்திருக்கிறார். எனவே மார்ச் மாதத்துடன் அவருடைய திரைப்பட பணிகள் முடிந்து ஏப்ரல் முதல் அவருடைய மக்கள் சந்திப்பு நடைப்பயணம் தொடங்க இருக்கிறது. அந்த நடைப்பயணம் தொடங்கிய பிறகு அந்த நடைப்பயணத்திலேயே பிரசாந்த் கிஷோர் பல்வேறு புதிய யுத்திகளை கொண்டு பல்வேறு தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்கள் சர்வதேசங்களிலிருந்தும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு 4-5 பேர் பல வெளிநாடுகளில் வந்து இவருக்கு எப்படி நடப்பது, எப்படி செல்வது, எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் சில தனி வகுப்புகளை எடுக்கப் போகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் விஜய் தீவிரமாக அரசியல் ஒரு கை பார்த்து விடலாம் என களமிறங்க போகிறார் என்பதை மட்டும் திட்டமட்டமாக நாம் உறுதியாக கூறலாம்.